1. கர்த்தர் சீனாய் வனாந்தரத்திலே மோசேயிடம் பேசும்போது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எத்தனையாம் வருடத்தில் தொகை எடுக்க கட்டளையிட்டார்? ஏ. முதலாம் வருடம். பி. இரண்டாம் வருடம். சி. மூன்றாம் வருடம். டி. ஐந்தாம் வருடம். சரியான பதில் பி. இரண்டாம் வருடம். எண்ணாகமம் 1:1. 2. யுத்தத்திற்கு போகத்தக்கதாக இஸ்ரவேலில் எத்தனை வயது முதற்கொண்ட புருஷர்கள் தொகை எடுக்கப்பட வேண்டும்? ஏ. 12 வயது முதல். பி. 18 வயது முதல். சி. 20 வயது முதல். டி. 30 வயது முதல். சரியான பதில் சி. 20 வயது முதல். எண்ணாகமம் 1:3. 3. தொகை எடுக்கப்பட்டதில் மிக அதிகமாக 66,700 புருஷர்களை கொண்ட கோத்திரம் எது? ஏ. தான். பி. யோசேப்பு. சி. யூதா. டி. ரூபன். சரியான பதில் தான். எண்ணாகமம் நள்ளிரவு 1:39. 4. லேவி கோத்திரத்தாரை ஏன் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை மதிப்பில் சேர்க்காமல் தவிர்க்கச் சொன்னார்? ஏ. அவர்கள் யுத்தத்திற்கு தகுதியற்றவர்கள். பி. அவர்கள் சாட்சியின் கூடாரத்தையும் அதன் சகல தாளவாடங்களையும் பராமரிக்க வேண்டும். சி. அவர்கள் ஜனத்தொகையில் குறைவாக இருந்தார்கள். டி. அவர்கள் வேறு தேசத்திற்கு போக வேண்டியிருந்தது. சரியான பதில் பி. அவர்கள் சாட்சியின் கூடாரத்தையும் அதன் சகல தாளவாடங்களையும் பராமரிக்க வேண்டும். எண்ணாகமம் நள்ளிரவு 1:50. 5. கூடாரத்தின் 4 பக்கங்களிலும் இஸ்ரவேல் புத்திரர் எதற்கு கீழாக பாளையமிறங்க வேண்டும்? ஏ. பெரிய மரங்களின் கீழ். பி. தமது கொடிகளுக்கு கீழாக. சரியான பதில் பி. தமது கொடிகளுக்கு கீழாக. எண்ணாகமம் 2:2. 6. சாட்சியின் கூடாரத்திற்கு முன்பாக கிழக்கே நோக்கி கூடாரமடித்து தங்க வேண்டியவர்கள் யார்? ஏ. மோசே, ஆரோன் மற்றும் அவனுடைய குமாரர்கள். பி. லேவியன்மார் மட்டும். சரியான பதில் மோசே, ஆரோன் மற்றும் அவனுடைய குமாரர்கள். எண்ணாகமம் அதிகாலை 3:38. 7. கர்த்தர் கோகாத்தியரின் பணிவிடைக்கான வயது எல்லை என்னவென்று கட்டளையிட்டார்? ஏ. 20 முதல் 50 வயது வரை. பி. 30 முதல் 50 வயது வரை. சி. 25 முதல் 60 வயது வரை. சரியான பதில் பி. 30 முதல் 50 வயது வரை. எண்ணாகமம் 4:3. 8. ஆசரிப்பு கூடாரம் பிரயாணமாகும்போது பரிசுத்தமான வஸ்துக்களை மூட்டை கட்டிய பின்பு அதை சுமக்க வேண்டியவர்கள்? ஏ. கோகாத்தியர். பி. மெராரியர். சி. மோசே. டி. எலெயாசார். சரியான பதில் கோகாத்தியர். எண்ணாகமம் அதிகாலை 4:15. 9. கூடாரத்தின் திரைசீலைகள், மூடிகள் மற்றும் தொங்குதிரைகளை சுமப்பது யாருடைய வேலை? ஏ. கோகாத்தியர். பி. கெர்சோனியர். சி. மெராரியர். டி. ஆரோனின் குமாரர்கள். சரியான பதில் பி. கெர்சோனியர். எண்ணாகமம் அதிகாலை 4:24. 10. கூடாரத்தின் பலகைகள், தாழ்பாள்கள், தூண்கள், பாதங்கள், முளைகளை சுமக்கும் பொறுப்பு யாருடையது? ஏ. கோகாத்தியர். பி. கெர்சோனியர். சி. மெராரியர். டி. லேவியன்மார். சரியான பதில் சி. மெராரியர். எண்ணாகமம் அதிகாலை 4:31. 32. 11. பாளையத்தில் யாரை வைத்திருக்க கூடாது என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார்? ஏ. குஷ்டரோகிகளும் தீட்டுப்பட்ட யாவரையும். பி. அந்நியர்கள் மட்டும். சரியான பதில் குஷ்டரோகிகளும் தீட்டுப்பட்ட யாவரையும். எண்ணாகமம் 5:2. 12. ஒரு புருஷன் தன் மனைவி தவறான வழியில் நடந்து அதை மறைத்தால் அவளை சோதிக்கச் செய்யும் நியாயம் எது? ஏ. எரிச்சலின் பிரமாணம். பி. பொருத்தனையின் பிரமாணம்.
சரியான பதில் எரிச்சலின் பிரமாணம். எண்ணாகமம் காலை 5:29. 13. கர்த்தருக்கு என்று தன்னை தனிப்பிரிக்கும் நசரேய விரதம் இருப்பவர்கள் எதை விலக்க வேண்டும்? ஏ. திராட்சரசம், மதுபானம். பி. உணவு உண்பதை. சரியான பதில் திராட்சரசம், மதுபானம். எண்ணாகமம் 6:3. 14. ஆரோனும் அவன் குமாரர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கூறிய வார்த்தைகளில் எது வரும்? ஏ. கர்த்தர் உன்னை காக்கக்கடவர். பி. முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். சி. இவை அனைத்தும். சரியான பதில் சி. இவை அனைத்தும். எண்ணாகமம் காலை 6:24 -25. 15. பலிபீடம் அபிஷேகம் செய்யப்பட்ட நாளில் பிரபுக்கள் மொத்தம் எத்தனை வண்டிகளையும் காளைகளையும் தந்தார்கள்? ஏ. 2 வண்டிகள், 4 காளைகள். பி. 6 மூடிய வண்டிகள், 12 காளைகள். சி. 12 வண்டிகள். சரியான பதில் பி. 6 மூடிய வண்டிகள், 12 காளைகள். எண்ணாகமம் 7:3. 16. கூடாரத்தின் குத்துவிளக்குகள் எத்தனை சுடர்களாக விளக்குத்தண்டிற்கு முன்னே எரிய வேண்டும் என்று ஆரோனுக்கு கட்டளையிடப்பட்டது? ஏ. 7. பி. 14. சி. 2. சரியான பதில் 7. எண்ணாகமம் 8:2. 17. லேவியன்மாரைச் சுத்திகரிப்பதற்காக அவர்கள் மேல் என்ன தண்ணீர் தெளிக்க வேண்டும்? ஏ. பரிசுத்த நீர். பி. ஜலம். சி. யோர்தான் நதி நீர். சரியான பதில் பி. ஜலம். எண்ணாகமம் 8:7. 18. லேவியன்மார் ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை வயது முதல் வேலை செய்ய உட்பட வேண்டும்? ஏ. 25 வயது முதல் 50 வயது வரை. பி. 30 வயது முதல் 60 வயது வரை. சரியான பதில் 25 வயது முதல் 50 வயது வரை. எண்ணாகமம் காலை 8:24. 19. முதலாம் மாதத்தில் பஸ்கா ஆசரிக்க முடியாதவர்கள் எந்த மாதத்தில் அதை ஆசரிக்கலாம்? ஏ. 2ஆம் மாதத்தில். பி. 3ஆம் மாதத்தில். சி. 6ஆம் மாதத்தில். சரியான பதில் 2ஆம் மாதத்தில். எண்ணாகமம் காலை 9:11. 20. பகலில் மேகமும் இரவில் என்ன தோற்றமும் கூடாரத்தை மேலே மூடியிருந்தது? ஏ. இடி மின்னல். பி. அக்கினி தோற்றம். சி. பனிமூட்டம். சரியான பதில் பி. அக்கினி தோற்றம். எண்ணாகமம் காலை 9:16. 21. ஜனங்களை கூட்டுவதற்கும் பிரயாணப்படுத்துவதற்கும் மோசே எத்தனை வெள்ளி பூரிகைகளைச் செய்ய வேண்டும்? ஏ. 1. பி. 2. சி. 3. டி. 4. சரியான பதில் பி. 2. எண்ணாகமம் 10:2. 22. மோசேயின் மாமனான ரகுவேலின் குமாரன் யார்? மோசே அவனை தங்களுடன் வழிகாட்டியாக வர கேட்டுக்கொண்டான். ஏ. ஓபாப். பி. எத்திரோ. சி. பிலேயாம். டி. கோராகு. சரியான பதில் ஓபாப். எண்ணாகமம் காலை 10:29. 23. தபேராவிலே கர்த்தரின் அக்கினி ஜனங்களை தண்டித்தற்கு காரணம் என்ன? ஏ. விக்கிரக ஆராதனை. பி. அவர்கள் முறுமுறுத்ததால். சி. ஓய்வு நாளை மீறியதால். சரியான பதில் பி. அவர்கள் முறுமுறுத்ததால். எண்ணாகமம் 11:1. 24. ஜனங்களின் பாரம் தாங்காமல் மோசே வாதாடியபோது கர்த்தர் எத்தனை மூப்பர்களில் தன் ஆவியை பகிர்ந்து தந்தார்? ஏ. 50 மூப்பர்கள். பி. 70 மூப்பர்கள். சி. 120 மூப்பர்கள். சரியான பதில் பி. 70 மூப்பர்கள். எண்ணாகமம் காலை 11:16 -17. 25. மோசேயின் மீது அவன் கல்யாணம் செய்த குஷிய ஸ்திரீ நிமித்தமும் தலைமையை குறித்தும் முறுமுறுத்தது யார்?
ஏ ஆரோனும் மிரியாமும்.